நடிச்சு உன்னையும் அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான். வாய மூடுமா. அக்காவை நீ எப்பதான் புரிஞ்சுப்ப? வர்ஷினி கோவப்படாத, சித்தி தானே பேசுறாங்க, விடு. என்ன மோடி, உன் கண்ணு முன்னாடி உனக்கு ஏமாத்துறான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு மேல உன் தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படியே நடக்கட்டும். அக்கா, அம்மா பேசினதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதக்கா. நீ என்ன பத்தி யோசிக்காதன்னு சொன்னேன்ல. சித்தி கிட்ட நான் என்ன புதுசாவா திட்டு வாங்குறேன்? இது பாரு, நீ இனிமே எதை நினைச்சும் அழக்கூடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. இந்த குடும்பத்தோட வாரிசு நல்லபடியா ஆரோக்கியமா உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. அத்தை சொன்ன மாதிரி உன் வயித்துல வளர்ற இந்த குழந்தைதான் இந்த வீட்டோட முத வாரிசு. அத நீ ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ராகவ், என்னாச்சு? யாராவது பார்க்க போறாங்க. எதுக்காக நீங்க கைய முதல்ல இருக்கங்க? ஏன் இப்படி பண்றீங்க? வர்ஷினிக்காகவும் எனக்காகவும் நீ எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க தெரியுமா? ஆனா எத்தனை நாளைக்கு தான் நம்மளால இந்த உண்மையை மறைக்க முடியும்? அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. என்ன ராகவ், நீங்களும் வர்ஷினி மாதிரி பயந்துட்டு இருந்தா எப்படி? முதல்ல தைரியமா இருங்க. இது நீங்களும் வர்ஷினியும் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். எதை நினைச்சும் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. மத்தபடி நான் ஏற்கனவே சொன்னதான் இப்பவும் சொல்றேன். நீங்களும் வர்ஷினியும் இந்த வீட்ல எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அத்தை வர்ஷினிய இந்த வீட்டோட மருமகளா ஏத்துக்கணும். மத்தபடி எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. நம்மளோட நோக்கம் எல்லாமே ஸ்ரீஜாவோட ரியல் ஃபேஸ் அத்தை கிட்ட காட்டி அத்தை முன்னாடியே அவள இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளணும். நம்ம அந்த வேலையை மட்டும் பாப்போம். சரி. என்ன ஒரு ஆளா கூட நீ மதிக்க மாட்டேங்கிறல்ல? அதனாலதான் கட்டின பொண்டாட்டி நான் ஒருத்திங்க வீட்டுல இருக்கும் போது இன்னொருத்தி கூட குழந்தை பெத்துக்கிற அளவுக்கு போயிட்டேன். என்கிட்ட இந்த வாய்ஸ் ரேஸ் பண்ணி பேசுறவள எல்லாம் வச்சுக்காத. ஆமா, யாரு நீ? ஏன் ஒய்ஃபா? நான் என்ன உன்னை விரும்பியா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? இந்த பாரு, நானும் வர்ஷினியும் சேர்ந்து வாழ வேண்டிய வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்ப என்னமோ ரொம்ப உரிமை உள்ளவ மாதிரி பேசுற. உரிமை இருக்கோ இல்லையோ, நான் தான் உன்னோட லீகல் வைஃப், புரியுதுல? லீகல் இல்லீகல்னு என்கிட்ட லா எல்லாம் பேசாத. இந்த ரூம்ல இருக்கிற மத்த திங்ஸ் மாதிரி நீயும் எனக்கு ஒரு பொருள், அவ்வளவுதான். உங்ககிட்ட பேசி நான் என் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. பண்ற தப்பையும் பண்ணிட்டு எப்படி உன்னால இப்படி பேச முடியுது? என்னது தப்பா? நான் தப்பு பண்ணேனா? அன்னைக்கு ஹோட்டல் ரூம்ல கூல் ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்தது நீ. உன்னோட கேவலமான தாட்ஸ்ல எப்படியாவது என் கூட சேர்ந்துடணும்னு நினைச்ச. ஆனா லாஸ்டா என்ன நடந்தது? விஷால், அம்மா, அடிக்கடி இசை கூட விளையாட்டுக்கு கூட சண்டை போடக்கூடாது. இவளை டென்ஷன் பண்ணவே கூடாது. இவளை நீதான் பத்திரமா பாத்துக்கணும். இவளோட வயித்துல நம்ம வீட்டு வாரிசு வளருது, புரியுதா? மா, நீங்க இசையை நினைச்சு ஒரே பண்ணாதீங்க. அவ கால் கூட தரையில படாத மாதிரி அப்படியே அலேக்கா தூக்கிக்கிட்டே இருக்கேன், போதுமா? சரியா? டேய், இந்த மாதிரி வாழ்த்தனை எதுவும் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். இசை, இவன் கூட இனிமே தனியா எங்கேயும் போகாதமா. தூங்கும் போது கூட நேரா படுக்காம ஒரு பக்கம் சாஞ்சுதான் படுக்கணும், புரிஞ்சுதா? காஃபி ஃப்ரெண்ட், இப்பதான் விஷாலுக்கு விஷ் பண்ணி முடிச்சேன். இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன பெரியப்பாவை ப்ரோமோட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அசோக், நீ நிஜமாவே இந்த வீட்டுக்கு வந்த லக்கி சாம்டா. நீ வந்த நேரம் தான் நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுது. ஒரு அம்மாவா என் பிள்ளைங்களுக்கு எதுவுமே வாழ்க்கையில சரியா அமையலையேன்னு
பல நாள் நான் உங்க அப்பா கிட்ட சொல்லி வேதனைப்பட்டிருக்கேன். ஆனா இசை இன்னைக்கு எல்லா கவலையையும் சந்தோஷமா மாத்திட்டா. நீ சொல்றது எல்லாமே சரிதான் சுபத்ரா. நம்ம வீட்டோட பழைய சந்தோஷத்தை என் பேரன் அசோக்கும் என் பேத்தி வயித்துல வளர என் கொள்ளு பேரனும் திரும்பவும் கொண்டு வந்துட்டாங்க. ஆமாங்க அத்தை. அதென்ன அதுக்குள்ள பேரன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆ, ஆல்ரெடி இந்த வீடு பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி இருக்கு. இதுல வேற இன்னொரு பையன் வேற. எனக்கு இசை மாதிரி ஒரு அழகான கியூட்டான கேர்ள் பேபி தான் வேணும். இவன் மியூசிக் டைரக்டர் ஆகுறதுக்கு பதிலா இவன் எங்கேயாவது நடிக்க போயிருக்கலாம். என்ன நடிக்கிறான்? பொண்ணோ பையனோ ஆரோக்கியமா பிறந்தா சரிதான். சரியா சொன்னீங்கங்க. ஏங்க நாம முதல்ல கோவிலுக்கு போய் இசை பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அப்படியே கோவில்ல நாளைக்கு அன்னதானம் பண்றதுக்கும் சொல்லிட்டு வந்துடலாமா? உடனே பண்ணிடலாம். ராகவ், அப்படியே கம்பெனி மேனேஜருக்கு போன் பண்ணி ரெடியா இருக்க சொல்லு. சரிம்மா. கம்பெனில இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் நம்ம இசை கையாலேயே போனஸ் பணம் கொடுக்க போறேன். அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா இசைய மனசார வாழ்த்துவாங்க. நமக்கு அவங்க வாழ்த்து வேணும். என்னங்க சொல்றீங்க? கண்டிப்பா, ரொம்ப கரெக்டா சொல்லு சுபத்ரா. நம்ம கம்பெனில வேலை பாக்குறவங்களும் நம்ம குடும்பம் தானே.